ஸ்ரீலங்காவில் நாடாளுமன்ற தேர்தல் வாக்களிப்பு நிறைவடைந்து வாக்கெண்ணும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் இந்த நேரத்தில் ஐபிசி தமிழின் சிறப்பு நேரலையுடன் இணைந்து கொண்டுள்ளார் யாழ் பல்கலைக்கழக அரசறிவியல் துறை விரிவுரையாளரான கலாநிதி விக்னேஸ்வரன் அவர்கள். வணக்கம் விக்னேஸ்வரன் அவர்கள். வணக்கம். வணக்கம். இலங்கையில் இப்போ பெரும்பான்மையான மக்கள், அதாவது பெரும்பான்மையான மக்கள் என்ற சிங்கள மக்கள் மட்டுமல்ல, தமிழ் மக்கள் மத்தியிலே இப்போ ஒரு பிரதான பேசு பொருளாக ஊழலற்ற அரசாங்கத்தை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு கோஷம் முன்வைக்கப்படுகின்றது. இப்போ நீங்கள் நிற்கிறீங்களா இந்த ஊழலற்ற கோஷம் என்று முன்வைக்கின்ற இந்த தாயக மக்கள் இருக்கிறார்கள்? இப்போ தென்னிலங்கை மக்கள் மத்தியில் இந்த ஊழலற்ற அரசாங்கத்தை உருவாக்க வேண்டும் என்றது ஒரு சரியான விஷயமா இருக்கலாம். தாயக மக்கள் மத்தியில் ஊழலற்ற அரசாங்கத்தை உருவாக்க வேண்டும் என்று நிற்கிற, அதாவது கூறுகின்ற மக்கள் மத்தியில் ஊழல் என்றால் என்ன என்ற ஒரு அடிப்படை புரிதல் இருக்குன்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களா? நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த ஊழல் ஒழிப்பு கோஷத்தின் அடிப்படையில்தான் இந்த ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க வெற்றி பெற்றார் என சொல்லலாம். இப்போ அதுக்கு நான் முதல் இந்த சிறிய பின்னணியை சொல்ல வேண்டும். 1990களுக்கு பிறகு நடந்த ஜனாதிபதி தேர்தல்களில் அமெரிக்கா, இந்தியா ஒரு தரப்பாகவும் சைனா இன்னொரு தரப்பாகவும் அவர்கள் விரும்புகின்ற நபரே ஜனாதிபதியாக வருகின்ற ஒரு நிலைமை தான் இருந்தது. அதுக்கு இசைவாக மக்கள் வாக்களிக்கின்ற நிலைமை ஒன்று இருந்தது. நீண்ட காலத்துக்கு பின்னர் முதலாக இலங்கை மக்கள் தாமாக தமது ஒரு ஜனாதிபதியை தெரிவு செய்திருக்கிறார்கள். இவரை இந்த இரண்டு தரப்பும் முழுமையாக விரும்புகிறார்களா என்ற ஒரு கேள்விக்குரிய விஷயம். அப்போ இவர் இந்த ஊழல் ஒழிப்பு, வீண் விரயம் இப்படியான கோஷங்களினை முன்வைத்து தான் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டார். இது இப்போ மட்டுமில்லை, மிக நீண்ட காலமாக இந்த கோஷங்களினை இந்த தேசிய மக்கள் சக்தி என்று சொல்லப்படுற இந்த ஜேவிபி சொல்லி வந்தாலும் பொருளாதார நெருக்கடி 2002ஆம் ஆண்டு ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடிக்கு பிறகு இவருடைய இந்த கோஷம் மக்கள் மத்தியில் சென்றடையுது. ஏனென்று சொன்னால், மக்கள் நினைக்கிறார்கள் ஊழலாலும் வீண்பிரயத்தினாலும் தான் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டது என்று மக்கள் நினைக்கிறார்கள். ஆனால் அது உண்மை இல்லை. ஏனென்று சொன்னால், 1990களுக்கு பிறகு உள்நாட்டு யுத்தம் தீவிரமடைய தொடங்கியதன் பிற்பாடு தான் இலங்கை அரசாங்கம் கடன் வாங்குகிற செயற்பாடுகள் அதிகரிக்கின்றது. 2005ஆம் ஆண்டுக்கு பிறகு அது இன்னும் அதிகரிக்கின்றது. அப்போ இந்த கடன்கள், எல்லையற்ற கடன்களை நாங்கள் கொள்வனவு செய்தமை தான் இந்த இலங்கையின் பொருளாதார நெருக்கடிக்கு பல காரணங்களில் ஒன்று. மற்றது நாங்கள் ஒரு இறக்குமதி பொருளாதாரத்தை அடிப்படையாக கொண்டிருக்கின்றமை, எங்களோட வருமானத்துக்கும் செலவினங்களுக்கும் இடையில் பெரிய அளவிலான இடைவெளி இருக்கின்றமை, அரசியல் தலைவர்கள் வினைத்திறனற்றவர்களாக இருக்கின்றமை, இனங்களுக்கு இடையில் முரண்பாடுகள் தீர்க்கப்படாமல் இருக்கின்றமை, நவீன இந்த அரசியல் பொருளாதார நிலைமைக்கு ஏற்ற வகையில் நாங்கள் போட்டி போடக்கூடிய வகையில் எங்களோட பொருளாதாரம் நவீனமயமாக்கப்படாமை, எங்களுடைய கல்வி முறையில் இருக்கிற குறைபாடுகள், மாணவர்களை சர்வதேச சந்தையில் ஒரு டிமாண்டான நபர்களாக நாங்கள் காட்ட தவறியமை, இப்படி பல்வேறு வகையான காரணங்கள்லாம் இலங்கையின் இன்றைய பொருளாதார நெருக்கடிக்கும் அதிலேருந்து மீள முடியாமைக்கும் காரணம். வெறுமனவே ஊழல் மட்டுமல்ல, ஊழலும் அதில் ஒரு காரணம். பொதுவாக எங்களுக்கு தெரியும், சாதாரணமாக சொன்னால் ஊழல் என்பது சட்ட விதிமுறைகளுக்கு உட்பட்டு செய்ய வேண்டிய ஒரு விடயத்தினை செய்யாமல் இருப்பதற்கு, அல்ல சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு செய்ய முடியாத விடயத்தினை செய்வதற்கு நாங்கள் மறைமுகமாகவோ நேரடியாகவோ அதில் பண ரீதியாகவோ ஏனைய பொருளாதார நலன்களுக்காக அதை செய்ய முற்படுகின்ற போது அரசியல்வாதிகளோ அல்லது அரசு அதிகாரிகளோ அது ஊழலாக மாறுது. இப்போ இந்த ஊழல் இருக்குது இல்லைன்னு சொல்ல, இலங்கை அமைச்சரவையில் மிகப்பெரிய ஊழல் இருக்குது. சீனி ஊழல், மருத்துவத்துறையில் ஊழல், கடந்த சுகாதாரத்துறை அமைச்சர் கூட நீதிமன்றத்தினால் தண்டிக்கப்பட்டார். அந்த ஊழல் மட்டும் இந்த பொருளாதார நெருக்கடிக்கு காரணமல்ல என்பதை தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். அதே நேரம் நீங்கள் கேட்ட மாதிரி பிரவீன் ராம், இந்த ஊழலால் ஒட்டுமொத்த நாடும் பாதிக்கப்பட்டிருக்குது. ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் அதுகின்ற அந்த ஊழலின் பாதிப்பு
நேரடியாக எங்களுக்கு இல்லை. நாங்கள் ஒரு நாட்டின் பகுதி என்ற அடிப்படையில் பாதிப்புக்கு உள்ளாகின்றோம், நேரடியாக இல்லை. ஆனால் இந்த ஊழல் என்ற விடயத்தினை முதன்மைப்படுத்தி அதனூடாக பொருளாதார விடயங்களினை முதன்மைப்படுத்தி வடக்கு கிழக்கில் இருக்கிற அந்த இனப்பிரச்சனைக்கான தீர்வு, சமஷ்டி கோரிக்கை இது எல்லாம் பின்தள்ளி பொருளாதார பிரச்சனையை முன்னுக்கு கொண்டு வர ஒரு உத்தியாகத்தான் நான் இந்த ஊழல் எதிர்ப்பு கோஷங்களை பார்க்குறேன். இப்போ நான் ஏன் இந்த கேள்வி உங்களை முன்வைத்திருந்தேன்னு சொல்லிச்சேனால், தேசிய மக்கள் சக்திக்கு இப்போ ஜாழ் மாவட்டத்தில் அல்லது தாயக பகுதியில் வந்து வாக்களிக்கிறதுக்கு ஒரு சிலர் முற்படுகின்றார்கள். அதற்கான பிரதம அவர் கூறுகின்ற ஒரு பதிலாக வந்து இந்த ஊழலற்ற அரசாங்கத்தை உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையிலையும் சில பேர் வந்து கருத்து தெரிவிக்கிறத வந்து அவதானிக்க முடியுது. அப்போ இந்த அவர்களுக்கு வந்து இப்போ ஊழல் என்றால் என்னன்னு சொல்லிச்சேனால், இப்போ ஒரு அரசாங்கத்தில் இருக்கின்றவர் வந்து தன்னுடைய பதவியை வந்து பயன்படுத்தி அதாவது வந்து தனது அதிகாரத்தை பயன்படுத்தி ஒரு தவறாக பயன்படுத்துறது கூட ஒரு வகையிலிருந்து ஊழலாக தான் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. அதன்படி தான் கேட்கின்றேன், இப்போது வந்திருக்கின்ற தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் வந்து ஊழலற்ற ஒரு அரசாங்கமாக காணப்படும் என்று நீங்கள் நினைக்கிறீங்களா? இதே இப்போ அந்த நீங்கள் சொல்கிற இந்த நாங்கள் எங்கள்ட அதிகாரத்தை வந்து தவறாக பயன்படுத்துறது அதிகார துஷ்பிரயோகத்துக்குள்ளே போகும். அப்போ அதிகாரத்தை நாங்கள் ஒரு வேறு பர்பஸுக்காக பயன்படுத்தி அதனூடாக பொருளாதார நன்மையோ ஏனைய நன்மைகளை பெற்றுக்கொள்வோமாயின் அது ஊழல் என்ற வகைப்பாட்டுக்குள்ளே போகும். எப்படி பார்த்தா அதுக்கு தான் சொல்கிறேன்னு சொல்லி சொன்னால், இங்கே அதிகாரத்தை பெற்றுக்கொள்றதுக்காக வந்து இன முரண்பாடுகளை பயன்படுத்தி தான் அந்த அதிகாரத்தை பெற்றுக்கொள்ளினோம். அப்போ அதுவும் ஒரு வகையில் ஊழல் தான். ஆமாம், அது ஒரு வகையான ஊழல் என்றும் சொல்லலாம். அதே மாதிரி அது வந்து ஒரு வகையான தவறான வழிகாட்டல் மக்கள் என்று சொல்லலாம். இந்த இனவாதத்தின் அடிப்படையில் அரசாங்கத்தை இவ்வளவு காலமும் சுதந்திரத்துக்கு பின்னர் ஆட்சி செய்த அரசுகள் அனைத்துமே இனவாதத்தை முன்னெடுத்து தான் ஆட்சியை கைப்பற்றியதுன்னு சொல்லி தற்போதைய ஜனாதிபதி தனது பிரச்சாரங்களில் பிரதானமான ஒரு கோஷமாக முன்வைத்திருந்தார். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதில் முக்கியமான ஒரு விஷயம் வருன்னு சொல்லியிருந்தான்னு சொல்லிச்சுனால், இலங்கையர் என்ற உணர்வு, அதாவது இலங்கையர் என்ற உணர்வை ஏற்படுத்துவேன். அதாவது வந்து இலங்கை தேசியவாதம் இவ்வளவு காலமும் சிங்கள அரசியல்வாதிகளை பொறுத்தவரைக்கும் நாங்கள் நினைச்சு கொண்டிருந்தது சிங்கள தேசியவாதத்தை மட்டும்தான் கூறுவார்கள் என்று சொல்லி. ஆனால் இவர் ஒரு இலங்கை தேசியவாதத்தை பற்றி கருத்திருக்கின்றார். இலங்கை தேசியவாதத்தை வளர்ப்பதற்கு தேசிய மக்கள் சக்தி முயலுமா என்றதுதான் என்னுடைய பிரதான கேள்வியாக இருக்கின்றது. தேசியவாதத்தை வந்து வளர்க்க வேண்டுமாயின் இனங்களுக்கு இடையில் நல்லிணக்கம் இருக்கணும், மிக பிரதானமாக நல்லிணக்கம் இருக்கணும். உங்களுக்கு தெரியும், இந்த ஜேவிபி தான் இன்றைக்கு தேசிய மக்கள் சக்தியின் பிரதானமான கட்சியாக இருக்குது. அவர் கடந்த காலங்களில் வந்து அவைன்ற செயற்பாடுகள் இன நல்லிணக்கத்தினை கேள்விக்குள்ளாக்குற மாதிரி, இன நல்லிணக்கத்தினை சீர்குலைக்கிற மாதிரி தான் இருந்தது. உங்களுக்கு தெரியும், மஹிந்த ராஜபக்ச வந்து அந்த 2009ஆம் ஆண்டு யுத்தத்தினை முன்னெடுத்து கொண்டு வந்து இருந்த சந்தர்ப்பத்தில் அவர்களுக்கு முழுமையான ஆதரவை கொடுத்தது இந்த ஜேவிபி தரப்பினர். தனது சொந்த பிரஜைகள், இப்போ அவர் சொல்கிற மாதிரி வடக்கும் எங்களுடையது என்று சொல்கிற மாதிரி அந்த வடக்கு மக்கள் வந்து கொல்லப்படைக்கு அதுக்குரிய முழுமையான ஆதரவை கொடுத்து கொண்டிருந்தவர்கள் அவர்கள். அதே மாதிரி அந்த காலப்பகுதியில் மிகப்பெரிய கடன்களை வந்து சைனா உள்ளிட்ட நாடுகளில் வந்து அதிக வட்டிக்கு இலங்கை அரசாங்கம் எடுக்கின்ற பொழுதும், இந்த பிழையான அபிவிருத்தி திட்டங்களினை முன்னெடுக்கின்ற போதும், அதாவது அரசாங்கத்துக்கு ரிட்டர்ன்ஸ் வராத, மீள வருமானம் பெறாத அபிவிருத்தி திட்டங்களினை முன்னெடுக்கின்ற போதும் இவர்கள் எந்த விதமான கருத்தும் தெரிவிக்கவில்லை. இவர்கள் ஏனென்று சொன்னால், இவர்களுக்கு அந்த யுத்தத்தை முடித்தது 2009ஆம் ஆண்டு யுத்தத்தை முடித்தது பிரபாகரனை இல்லாமல் செய்த என்ற அந்த மாயையில் இந்த பொருளாதார நெருக்கடியை ஏற்படுத்தக்கூடிய இந்த விடயங்களை அவர்கள் பெரிதாக எடுக்கவில்லை. பிற்பட அவர் சைனா சார்புடையதாக மாறி பிறகு இவர்களிலேருந்தெல்லாம் இந்த கட்சி சார்பாக விடுபட்டு ஒரு மஹிந்த ராஜபக்ச ஃபேமிலி ஒரு நீண்ட காலம் ஆட்சி செய்ய முற்படுகிற போது தான் இவர்கள் அதுக்கு எதிராக கொஞ்சம் கொஞ்சமாக மாறி கோத்தபாய ராஜபக்சோட தரப்பில் முழுமையாக மாறுகிறார்கள். அப்போ இப்படி மாறி இன்றைக்கு வந்து வடக்கு கிழக்கும் இலங்கையின் பகுதி தான் அவர்களும் எங்களுடைய மக்கள் ஆண்டு அவர் சொல்கிற எல்லாம் நல்ல விஷயம். உண்மையாக அவர் மனதிலிருந்து சொல்கிறாரான்னு சொல்லி தமிழ் மக்கள் அதை ஆராய்ஞ்சு பார்க்கணும். என்னென்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த இனப்பிரச்சனைக்குரிய தீர்வு தொடர்பாக கூட அவர் சொல்லியிருந்த இந்த மைத்திரி ரணில் விக்ரமசிங்க காலப்பகுதியில் மேற்கொண்ட அந்த அரசியலமைப்பு உருவாக்க செயற்பாடுகளை அந்த இடத்துலேருந்து தொடர்வமண்டு. அப்போ அந்த இடத்துலேருந்து தொடர்வமண்டு அவர் சொல்லியிருக்கிறார். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா இவரும் அதாவது எங்களுடைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவும் அவருடைய இன்னொரு கட்சியின் இன்னொரு நபரும் தான் அந்த
வழிகாட்டல் குழுவின் உறுப்பினராக இருந்து அவர்கள் பரிந்துரை வைத்திருக்கிறார்கள். என்ன மாதிரி பரிந்துரை என்று சொன்னால், முதலாவது வந்து ஜனாதிபதி அரசாங்க முறை இல்லாமல் செய்தாலும் மாகாணங்களில் அந்த ஆளுநர் அதிகாரம் எக்காரணம் ஒன்றும் குறைக்கக்கூடாது, ஆளுநர் அதிகாரம் மிக்கவராகவே இருக்கணும். ரெண்டாவது, ஒன்றுக்கு மேற்பட்ட மாகாணங்கள் விரும்பியோ விரும்பாமலோ இணைக்கப்பட முடியாது. இது அவர் வந்து வடக்கு கிழக்கை வந்து இணைப்பை விரும்பலை என்று சொல்லி சில பேர் சொல்லினே இந்த வடக்கு கிழக்கு இணைப்பை பிரிப்பதற்கு நீதிமன்றம் சென்றது ஜேவிபி என்று அதுக்குரிய நியாயப்பாடத்தில் சொல்லினேன். ஆனால் அவன் உண்மையான மனநிலையே வடக்கு கிழக்கு இணைக்கக்கூடாதுன்னு சொன்னால் அதுலேயும் சொல்லியிருக்கிறேன், எந்த ஒன்றுக்கு மேற்பட்ட மாகாணங்கள் இணைக்கக்கூடாது. மற்றது சொல்லியிருக்கிறேன், நாட்டில் வந்து ஒரு போலீஸ் கட்டமைப்பு மட்டும்தான் இருக்கணும், தேசிய போலீஸ் கட்டமைப்பு மட்டும்தான் இருக்கணும். இப்போ போலீஸ் அதிகாரம், வடக்கு கிழக்கு இணைப்பு, இந்த என்ன மக்களால் தெரிவு செய்யப்படுற முதலமைச்சரை விட ஆளுநர் தான் அதிகளவு அதிகாரங்களை கொண்டிருக்கணும். அதாவது மறைமுகமாக மத்தியால் நியமிக்கப்படுகின்ற ஒரு நபர் தான் அதிகாரங்களை கொண்டிருக்கணும் என்று அவர் நிற்கிறது. வடக்கு கிழக்குக்கு எந்த வகையான அதிகார பங்கெடுக்கும் தாங்கள் தயாரில்லை என்று தான் சொல்லியிருக்கிறார். இப்போ இந்த இடைப்பட்ட காலப்பகுதியில் அவர் மனம் மாற்றம் வந்து இந்த பொருளாதார நெருக்கடியில் பாடம் கற்று தமிழ் மக்களுடைய பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் என்ற ஒரு இதய சுத்தியுடன் செயற்படுவாராக இருந்தால், அது நடைமுறையில் அதை காண்பிப்பாராக இருந்தால் இலங்கை தேசியவாதம் இயல்பாக வளரும். யாரும் வளர்க்க முடியாது, இயல்பாக வளரும். நாங்களும் ஒரு இலங்கையர் என்ற ஒரு எண்ணம் மக்கள் மத்தியில் இயல்பாக ஏற்படும். இப்போ நான் என்ன சொல்லியிருக்கின்றால், இப்போ SWRD பண்டாரநாயக்கா வந்து இலங்கை தேசியவாதத்தை வளர்ப்பதற்கு அவருக்கு ஒரு சந்தர்ப்பம் காணப்பட்டது. ஏனென்று சொல்லி சொன்னால், அந்த நேரத்தில் வந்து ஒரு ஆங்கில கல்வியை வந்து முதன்மைப்படுத்தி இருந்தார் என்று சொல்லி சொன்னார். ஆங்கில கல்வியை முதன்மைப்படுத்தி தனிச்சிங்கள சட்டத்தை கொண்டு வராமல் ஆங்கில கல்வியை முதன்மைப்படுத்தி இருந்தார் என்றால் ஒரு வகையில் வந்து இலங்கை தேசியவாதம் வளர்க்கப்பட்டிருக்கலாம். இப்போது வந்திருக்கின்ற புதிய அரசாங்கம் ஒருவேளை கல்விக் கொள்கையில் வந்து மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும் என்றெல்லாம் இப்போது சிங்கள தரப்பிலேயும் வந்து பெரும்பான்மையான நாட்கள் வந்து கருத்து கூறி வருகின்றார்கள். இப்போ இருக்கின்ற அரசாங்கம் ஆங்கில மொழியை வந்து அரச மொழியாக அங்கீகரிக்கும், அரச மொழியாக அங்கீகரித்து ஏனைய சுதேச மொழிகளை பாதுகாப்பதற்கான ஒரு பொறிமுறையை ஏற்படுத்தும் என்று நீங்கள் நினைக்கிறீங்களா? ஒரு மாற்றம் என்று இலங்கை தேசியவாதம் என்றது முன்னகர்வை நோக்கி நகர்வதற்கு என்னென்னா, இது அரச ஹர்ம மொழியாக அவன் தாய்மொழி இருக்கலாம், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அப்போ இலங்கையில் பிரதானமாக 2 மொழியை பேசுகிற இனங்கள் இருக்கிறதால சிங்களமும் தமிழும் அது அரச ஹர்ம மொழியாக இருக்கலாம், அதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஆனால் தமிழை வந்து அரச ஹர்ம மொழியாக அமுல்படுத்துறதில் மிக கவனமாக அரசாங்கம் இருக்கணும். திட்டமிட்டு அதை அமுல்படுத்தாமல் விட முடியாது. போலீஸ் சேவை, அதே மாதிரி இந்த அரச நிர்வாக சேவை அனைத்துமே வந்து வடக்கு கிழக்கில் வந்து தமிழர் வாழ்கிற பகுதியில் வந்து முழுமையாக தமிழ் நடைமுறைப்படுத்தப்படுமாயின் நாங்கள் ஆங்கிலத்தை அரச கர்ம மொழியாக கொள்ளுமாறு கேட்க முடியாது. ஆனால் நீங்கள் கேட்ட மாதிரி இந்த கல்விக் கொள்கையில் மாற்றம் ஏற்படுத்திக்க நாங்கள் எங்களோட நாளாந்த பேச்சு வழக்கில் எங்களோட தாய்மொழியை நாங்கள் வச்சிருக்கலாம். தாய்மொழி ஒரு நாளும் அழிஞ்சு போகாது, அது எங்களை பொறுத்தது. நாங்கள் தாய்மொழியை வளர்க்கலாம். ஆனால் கல்விக் கொள்கையில் மாற்றம் செய்ய வந்து ஆங்கில மொழி மூலமான கல்விக்கு நாங்கள் மாறுவோமாக இருந்தால் எங்களுடைய பட்டதாரி இளைஞர்கள் இல்லை இங்கே இருக்கிற இந்த படித்த இளைஞர்கள் வந்து சர்வதேச சந்தையிலேயும் ஒரு கேள்விக்குரிய நபர்களாக மாற்றமடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது இலங்கையிலே அதை ஏற்படுத்த முடியுமான்றால் கூட ஒரு கேள்விக்குரிய விஷயம். ஏனென்று சொன்னால், கடந்த ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக இருந்த காலப்பகுதியில் கூட அந்த லோ என்ட்ரன்ஸ் எக்ஸாம், ஏன்னா அந்த லோ காலேஜுக்குரிய லோ என்ட்ரன்ஸ் எக்ஸாமை ஆங்கிலத்தில் மட்டும் நடத்துவோம் என்று சொல்லி பாராளுமன்றத்தில் ஒரு விவாதம் நடந்தது. அதுக்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள் சம்மதிக்கவில்லை. அது சிங்களத்தில் தமிழில் இப்படி மொழிகள்லாம் நடக்கணும் என்று அதை நிராகரித்து விட்டார். ஆகவே அவர்கள் எந்த அளவுக்கு இந்த சர்வதேச பொருளாதாரத்தின் போக்கு, ஏனைய நாடுகள் இந்த ஆங்கில அறிவினூடாக எவ்வளவு வாய்ப்புகளினை பெற்றுக்கொள்கிறார்கள் போன்ற விடயத்தை விளங்கிக் கொள்கிறார்கள் என்பதை பொறுத்து தான் இவர்கள் இந்த கல்விக் கொள்கையை மாற்றினால் அந்த ஊடகமாக கல்வி கற்கின்ற மார்க்கமாக ஆங்கிலத்தை மாற்றுவார்கள் என்பது இவர்கள் இந்த நவீன உலக பொருளாதார போக்கை விளங்கிக் கொள்வதில் தான் தங்கி இருக்குது. தமிழ் தேசிய கட்சிகளுக்கு எதிராக தாயக மக்கள் வாக்களிக்க முயல்வது அல்லது வந்து தமிழ் தேசிய கட்சிகளை புறக்கணித்து விட்டு தேசிய கட்சிகளுக்கு வாக்களிக்கிறது வந்து தமிழர்கள் வாக்களிக்க கூடாதென்ற ஒரு நிலைப்பாடுகள் மத்தியில் இருக்கின்றது தானே. அதில் வந்து எந்த அளவு தூரம் இப்போ நாங்கள் அந்த வாக்களிக்க கூடாத நிலைமையை வந்து நாங்கள் எவ்வளவு தூரத்துக்கு கடைப்பிடிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
அந்த கொள்கையில் நாங்கள் மாறாமல் இருக்கணும்னு சொல்லி? இல்லை, இப்போ என்னென்னு சொன்னால், இப்போ வடகிழக்கில் இருக்கிற தமிழர்களை பொறுத்தவரையில் எங்களுடைய இன முரண்பாடு தொடர்கின்றது. இனப்பிரச்சனை இன்னும் தீர்க்கப்படவில்லை. அது கோரிக்கையாகவே இருக்குது. ஆனால் 30 ஆண்டுகள் இடம்பெற்ற உள்நாட்டு யுத்தம், அன்னளவாக 70 ஆண்டுகளாக எங்களுடைய இந்த உரிமை போராட்டம், இதால் மக்கள் களைப்படைந்து விட்டார்கள், சோர்வடைந்துட்டார்கள். அப்போ இதுக்கு பிறகு 2028ஆம் ஆண்டு ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியும் அவர்களை மிக மோசமாக மக்களை பாதிச்சிருக்குது. அப்போ மக்கள் மிக மோசமான பொருளாதார பாதிப்பில் இருந்து எங்களோட உரிமை கோரிக்கை, சமஷ்டி அடிப்படையிலான ஆட்சி, இந்த விஷயங்களை தனித்து நாங்கள் இதை கோருவதனூடாக ஒன்றும் செய்ய முடியாது. நாங்கள் பொருளாதார ரீதியாகவும் முன்னேறணும். என்னென்னு சொன்னால், இந்த வெளிநாடுகளுக்கு இளைஞர்கள் போகிறத உங்களால் தெரியும். கனடா உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகளுக்கு இளைஞர்கள் நாளாந்தம் வடகிழக்கிலேருந்து போய் கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு ஒரு பாரிய சவாலாக வடக்கு கிழக்கில் இருக்கிற மக்களுக்கு அமையும். குறிப்பாக நாங்கள் எங்களுடைய நிலத்தை தக்க வைத்து கொள்ள முடியாது, எங்களுடைய பாராளுமன்ற ஆசனங்களை கூட, அதன் எண்ணிக்கையை கூட தக்க வைத்து கொள்ள முடியாது. இப்படியான நெருக்கடிகள் உடனடியாக ஏற்படும். அப்போ இந்த பின்னணியில் மக்கள் விரக்தியில் இருக்கிறார்கள், கோபத்தில் இருக்கிறார்கள். இப்படியான அந்த பொருளாதார நெருக்கடி, இந்த பின்னணியை பயன்படுத்தி கொண்டு தேசிய கட்சிகள் முன்னமும் இருக்கின்றன, முன்னமும் தேர்தல் கேட்கின்றன. ஆனால் இந்த அனுரகுமார திசாநாயக்காவின் இந்த ஊழல் ஒழிப்பு என்ற இந்த கோரிக்கையினை மையமாக கொண்ட அந்த அலை வடக்கு கிழக்கிலையும் அது தாக்கத்தை ஏற்படுத்தி அவர்களுடைய உரிமை கோரிக்கைகள் அல்லது இனப்பிரச்சனைக்கான கோரிக்கையினை பலவீனப்படுத்த முற்படுகிறது. அதைத்தான் நாங்கள் வேணாம்னு சொல்கிறோம். ஏனென்று சொன்னால், நாங்கள் எங்களோட பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஊடாகவே, எங்களோட பிரதிநிதிகள் ஊடாகவே நாங்கள் எங்களோட பொருளாதார அபிலாசைகளை பூர்த்தி செய்ய முற்பட வேண்டும். மற்றது ஒரு பேரம் பேசும் சக்தியாக தமிழ் தரப்பு இருக்க வேண்டும் என்று சொல்லிச்சுனால் அதுக்கு நிச்சயமாக தமிழ் பிரதிநிதிகள் தெரிவு செய்யப்பட வேண்டியது கட்டாயம். ஏனென்று சொன்னால், இப்போ தேசிய மக்கள் சக்தியினூடாக பிரதிநிதிகள் தெரிவு செய்யப்பட்டால் அந்த கட்சியினுடைய தலைவர் அனுரகுமார திசாநாயக்கா. அந்த கட்சியினுடைய தேர்தல் விஞ்ஞாபனம் முற்றிலும் வேறுபட்டது. அதாவது வளமான நாடு, அழகிய வாழ்க்கை என்ற அது அடிப்படையில் அங்கே இலங்கை இனப்பிரச்சனை சமஷ்டி அடிப்படையில் தீர்க்கப்பட வேண்டும் என்று எந்த ஒரு இடத்தையும் சொல்லவில்லை. டில்வின் சில்வா கூட சொல்லியிருந்தார். டில்வின் சில்வாவின் அந்த கட்சி ஏனையவர்கள் கூட அவர்கள் இந்த 13 கூட கொடுக்க மாட்டார்கள் நினைக்கின்றேன். அவர்கள் சொல்லியிருந்தார்கள், தமிழ் மக்களை பொறுத்த வரைக்கும் அந்த இனப்பிரச்சனை ஒரு விஷயம் இல்லை, இப்போ பொருளாதார பிரச்சனை தான் என்ற மாதிரி தான் அவர்கள் சொல்கிறார்கள். அப்போ இந்த பின்னணியில் நாங்கள் அவையன்ற கட்சியினூடாக பாராளுமன்றம் போவோமாயின் அவர்கள் அந்த இனப்பிரச்சனைக்குரிய தீர்வு முயற்சிகளை முன்னெடுக்காட்டிக்கு நாங்கள் அதுக்கு அவர்களுக்கு அழுத்தம் கொடுக்க முடியாது. என்னென்னு சொன்னால், அவையன்ற தேர்தல் விஞ்ஞாபனத்தினூடாக அவர்கள தலைமைத்துவத்தில் அவர்கள கட்சியின் விதிமுறைகளுக்கு உட்பட்டு தான் பாராளுமன்றம். ஆனால் மாறாக எங்களோட பிராந்திய கட்சிகள், எங்களோட தமிழ் கட்சிகள், எங்களோட சுயேட்சை குழுக்களிலிருந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் போவார்களா இருந்தால், தச்சலா இப்போ அனுரகுமார திசாநாயக்க 113 ஆசனங்களை பெற்றுக்கொள்ள தவறுகின்ற பட்சத்தில் அவர் யாரோட சேர்ந்து ஆட்சி அமைக்க தேவைப்பட்ட முதலாவது விருப்பம் இருக்குமெண்டா தமிழ் மக்கள். ஏன்னு சொன்னால், கடந்த காலத்தில் தமிழ் மக்கள் அரசாங்கத்தில் இருக்கையில் முஸ்லீம் மக்கள் கூட அரசாங்கத்திலிருந்து சில ஊழல் குற்றச்சாட்டுகள் அவர்களுக்கு இருக்குது, முஸ்லீம் தலைவர்களுக்கு. தமிழ் தலைவர்களுக்கு அப்படி இல்லை. அப்போ அவர்கள் தமிழ் தலைவர்கள் அடுத்ததாக முஸ்லீம் பிரதிநிதிகளோடு சேர்ந்து தான் ஆட்சி அமைப்பார்கள். அப்போ ஆட்சி அமைக்கிற சந்தர்ப்பத்தில் இவர்கள் நேரடியாக பங்காளர்களாக காட்டிக்கும் எதிர்த்தரப்பில் இருந்து கொண்டு எங்களோட உரிமை பிரச்சனை தீர்க்கப்படுவதற்கும், இந்த அரசியல் அமைப்பு மாற்றி அமைக்கப்படுவதற்கும், இந்த ஜனாதிபதித்துவ அரசாங்க முறை மாற்றி அமைப்பதற்கும் ஒரு வலுவான அழுத்தத்தினை பிரயோகிக்க முடியும். இவர்கள் ஒரு 17-18 உறுப்பினர்கள் வேறு கட்சியாக இருந்தாலும் இந்த இனப்பிரச்சனை தீர்வுன்ற விடயத்தில், சமஷ்டி அடிப்படையில் தீர்வுன்ற விடயத்தில் எல்லாரும் ஒரே நிலைப்பாட்டில் நிற்பார்கள். அப்போ அது எங்களுக்கு ஒரு பலமாக அமையும் என்பதற்காகத்தான் நாங்கள் தேசிய கட்சிகளுக்கு இந்த சந்தர்ப்பத்தில் ஓட் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதே தவிர, அதுக்காக அவர்கள் ஒரு நல்லெண்ணத்தை காட்டுகின்ற பொழுது, நாட்டை பொருளாதார ரீதியாக முன்னேற்ற முற்படுகின்ற பொழுது, லஞ்ச ஊழல் போன்றவற்றிலிருந்து நாட்டை மீட்கின்ற போது அதுக்கு நாங்கள் தடையாக இல்லை. இந்த எங்களை பொறுத்தவரை, தமிழ் மக்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு பொருளாதார பிரச்சனைகளும் இருக்குது, அதே நேரம் எங்களோட உரிமை பிரச்சனைகளும் இருக்குது. இரண்டையும் ஒரு சீராக கையாள வேண்டும்.
ஒரு கோரிக்கைக்காக ஒன்றை கைவிட முடியாது. அரசியல் உரிமை, அரசியல் பிரச்சனைக்காக பொருளாதாரத்தையும் கைவிட முடியாது, பொருளாதார பிரச்சனைக்காக அரசியல் தீர்வு முயற்சிகளையும் கைவிட முடியாது. ஆனால் இந்த விடயங்களை இந்த தருணத்தில், இந்த புதிய இலங்கை அரசியல் சூழல் தருணத்தில் நாங்கள் எங்கள் பிரதிநிதிகளோடாகத்தான் இதை கையாள்வது மிக பொருத்தமாக இருக்கும்ன்றது என்னுடைய கருத்து. ஸ்ரீலங்காவில் அமைய இருக்கின்ற புதிய அரசாங்கம் வந்து ஒரு தனி கட்சியின் பெரும்பான்மையில் அமைகிறது நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா, அல்லது ஒரு கூட்டு கட்சி அரசாங்கமாக அமைவது நல்லா இருக்குமா நினைக்கிறீங்களா? நீங்கள் உங்கள் பதிலிருந்தே விளங்குன்றது ஒரு கூட்டு கட்சி அரசாங்கமாக அமைவது தான் சிறந்ததாக இருக்குமென்னு தான் நினைக்கிறீங்க. எதிர்கால இப்போ நடந்த தேர்தல் முடிவுகள் இனி வெளியாகின்ற போது கூட்டு கட்சி அரசாங்கம் அமைவதற்கான சாத்தியப்பாடுகள் இருக்குன்னு நீங்கள் கருதுகிறீர்களா? இதில் வந்து 2 விதமாக நாங்கள் பார்க்கலாம். அதாவது முழு இலங்கையும் அதே மாதிரி வடக்கு கிழக்கு சார்ந்த பார்வையில். முழு இலங்கைன்னு சொல்லி நாங்கள் பார்த்தா 113 எடுத்து இந்த தேசிய மக்கள் சக்தி ஆட்சி அமைப்பது நல்லது. ஏன்னு சொன்னால் அவையுடைய கோரிக்கைகள், தேர்தல் விஞ்ஞாபனங்களை அவையில் முழுமையாக அமல்படுத்துவதற்கு அவையில் வசதியாக இருக்கும். அதே மாதிரி மக்களுக்கும் இவர்கள் சொல் வீரர்களா அல்லது செயல் வீரர்களான்றதை அடையாளப்படுத்துறதுக்கு இலகுவாக இருக்கும். அதே நேரம் இவர்கள் 113 ஆசனங்களை பெற்றுக்கொள்ள தவறுகின்ற சந்தர்ப்பத்தில் தமிழ் தரப்போட முஸ்லீம் தரப்போடு சேர்ந்து இந்த கடந்த காலத்தில் லஞ்ச ஊழல் போன்ற குற்றச்சாட்டுகளில் ஈடுபடாத தரப்போடு சேர்ந்து ஆட்சி அமைக்கின்ற சந்தர்ப்பத்தில் அது ஒரு தேசிய அரசாங்கமாக இருக்கும். 3 இனமும் பங்கேற்கின்ற அரசாங்கமாக இருக்கின்ற பொழுது அந்த தீர்வு முயற்சியினை முன்னெடுக்கிறது இலகுவாக இருக்கும். அதே நேரம் அதை சர்வதேச நாடுகளும் அங்கீகரிக்கும், ஆதரிக்கும் என்று நான் நினைக்கிறேன். தேசிய மக்கள் சக்தியின் வெளிவிகார கொள்கை புதிய அரசாங்கம் அமைந்ததன் பிற்பாடு எவ்வாறு இருக்கும் என்று சொல்லி நீங்கள் கருதுகின்றீர்கள்? ஏனென்றால் அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டதன் பிற்பாடு ஒரு அணிசேரா கொள்கையை பின்பற்றுவராக தான் காணப்படுகின்றார். என்ற 2 தரப்பு, அதாவது ஒரே நேரத்தில் இந்தியாண்ட வெளிவிவகார அமைச்சரையும் கூப்பிட்டு கதைப்பார், சீனாண்ட வெளிவிவகார அமைச்சரையும் கூப்பிட்டு கதைப்பார். அதே போல் அமெரிக்காண்ட வெளிவிவகார அமைச்சரையும் கூப்பிட்டு கதைப்பார், ரஷ்யாண்ட வெளிவிவகார அமைச்சரையும் கூப்பிட்டு கதைப்பார். அதன் அடிப்படையில் நீங்கள் நினைக்கிறீங்க என்ன அணிசேரா கொள்கையை தான் தேசிய மக்கள் சக்தியினர் முன்னகர்த்தி செல்வார் நினைக்கின்றீர்களா? இந்த காலத்தில் அது இதில் இதே கேள்வியோட இணைப்பாக்குகின்றேன்னு சொல்லிச்சுன்னா, இந்த காலத்தில் அதாவது இப்போ இருக்கின்ற சர்வதேச உலக மாற்றங்கள் இடம்பெற்று வருகின்ற இந்த காலத்தில் அணிசேரா கொள்கையை இலங்கையால் பின்பற்ற முடியும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? இல்லை, என்னென்னா இப்போ எங்களோட பிரசிடெண்ட்டை வெஸ்டர்ன் மீடியா நியோ மார்க்சிஸ்ட் பிரசிடெண்ட் தான் சொல்கிறாங்க. புதிய மார்க்சிச ஜனாதிபதின்னு தான் சொல்கிறார். அப்போ அது நியோ மார்க்சிஸ்டம்ன்றது என்னென்னு சொன்னால் ஒரு மிக்ஸ்ட், அதாவது ஒரு தூய மார்க்சிச சிந்தனையும் இல்லை, அது தூய இடதுசாரி சிந்தனையும் இல்லை, 2ம் கலந்தது. அதாவது வலதுசாரி சிந்தனையும் சோசலிச பொருளாதார முதலாளித்துவ பொருளாதார சிந்தனையெல்லாம் கலந்த ஒரு கொள்கையை தான் இவர்கள் பின்பற்றுகின்றார்கள். அப்போ இலங்கையை பொறுத்த வரைக்கும் இவர்கள் அணிசேரா கொள்கையைத்தான் பின்பற்ற வேண்டும். ஏனென்று சொன்னால் பிராந்திய வல்லாதிக்கத்தை நிலைநாட்டுவதற்காக 2 பெரிய நாடுகள் போட்டி போட்டு கொண்டிருக்குது, சைனா, இந்தியா. இதில் சைனா உலகத்திலேயே முதற்தரமான நாடாக தான் பெற வேண்டும் என்பதற்காக, தான் உலகத்தை வழி நடத்தணுன்றதுக்காக மிக கடுமையான பிரயத்தனங்களை மேற்கொண்டிருக்குது. இந்த பின்னணியில் அமெரிக்கா, இந்தியா, சைனா இப்படியான நாடுகள்கிட்ட இலங்கை கடன் பெற்றுள்ளது. ஆகவே ஒரு தரப்பை விட்டுட்டு ஒரு தரப்போட இலங்கை அரசாங்கம் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் பயணிக்க முடியாது. அமெரிக்காவும் இதுக்குள்ள தலையீடு செய்கின்றதில்லை. IMF நிதி கிடைக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னால் தங்களுடைய நிபந்தனைகளுக்கு கட்டுப்பட வேண்டும் என்ற மாதிரி ஒரு மறைமுகமான ஒரு தாக்கத்தை செலுத்துகிற மாதிரி தெரியல. ஆமாம். என்னென்னு சொன்னால் IMF உங்களுக்கு தெரியும் தானே, IMF இந்த ஐக்கிய நாடுகள் சபையெல்லாம் ஒரு அமெரிக்காவின் ஒரு முழுமையான ஒரு ஆளுகைக்கு உட்பட்டது. இப்போ அது படிப்படியாக சைனா அதிகளவான நிதி உதவிகளை செய்கிறதால சைனாண்ட செல்வாக்கு முற்படுது. ஆனால் இப்போ வரைக்கும் அமெரிக்காண்ட ஒரு ஆளுகைக்கு உட்பட்டது. அப்போ IMF உடன்படிக்கைக்கு உடன்படுவது என்பது, IMF-இன் நிபந்தனைக்கு உடன்படுவதுன்றது கிட்டத்தட்ட வெஸ்டர்ன் அமெரிக்கா தலைமையிலான மேற்குலக நாடுகளுக்கு உடன்படுற மாதிரி தான். ஆனால் அமெரிக்கா தலைமையிலான மேற்குலக நாடுகளுக்கு பயம் இருக்கிறது என்னென்னு சொன்னால், இவர் எங்கட கையை நழுவி மற்ற பக்கம் போயிடுவார்களோன்ற பயம் அமெரிக்கா தரப்புக்கு இருக்குது. அதை நாங்கள் மறக்க முடியாது. அதுக்காகத்தான் இவருடைய செயற்பாடுகளுக்கு தாங்கள் ஆதரவளிப்பதாகவும் இலங்கையோட தொடர்ந்து தாங்கள் பொருளாதார அபிவிருத்தி, பொருளாதார முன்னேற்றங்களுக்காக அர்ப்பணிப்போட செயற்பட காத்திருப்பதாகவும் இந்த ட்விட்டர் இப்படியான விஷயங்களில்
அவை தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கிறது காரணம் இவரை தங்களுடைய ஆளுகைக்குள் அல்லது தங்களுடைய அந்த அணி சார்ந்து செயற்பட வைக்கணுமன்றதுக்காகத்தான் இவர் மாறியேனும் சைனா சார்புடைய அந்த அணிக்குள்ளே போகக்கூடாதுன்றது தான் அவருடைய கசனமாக இருக்குது. அவர் நினைத்தாலும் போக முடியாது. என்னென்னு சொன்னால் ஒரு சர்வதேச இந்த உலக ஒழுங்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு துருவ அரசியலாக இருந்தாலும் ஒரு 2 பிரதான அணி வந்து இந்த பிராந்திய அரசியலில் இருக்கிறதால அவை தனிப்பட ஒரு அணியோடு சேர்ந்து செயற்படுறது எங்களுக்கும் நல்லமில்லை, இலங்கையில் இருக்கிற மக்களுக்கும் நல்லமில்லை, இலங்கைக்கும் நல்லமில்லை. ஆகவே வந்து இவர்கள் வந்து ஒரு நடுநிலையான கொள்கையை தான் பின்பற்ற வேண்டும். இப்போ தாயக அரசியல் எடுத்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் இப்போ இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு பதிலாக புதியவர்களை வந்து நாடாளுமன்றத்திற்கு அனுப்ப வேண்டும் என்று சொல்லி ஒரு கோஷம் முன்வைக்கப்படுகின்றது. இந்த கோஷத்தை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள்? அது நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி அது அந்த மக்களுடைய விரக்தி கோபத்தின் விளைவு தான். அது சரி. ஏன்னு சொன்னால் கடந்த காலம் 2-3 முறை என்று பாராளுமன்றத்துக்கு சென்றவர்கள் தமிழ் மக்களுடைய உரிமை தொடர்பாக என்ன முன்னேற்றத்தை, தமிழ் மக்களின் இனப்பிரச்சனை தொடர்பாக என்ன முன்னேற்றத்தை கண்டிருக்கிறார்கள் என்றால் அது போதாமை, அதில் பெரிய அளவுக்கு முன்னேற்றம் இல்லை. அப்போ தமிழ் மக்களோட பொருளாதார முன்னேற்றத்துக்கு என்ன நடந்திருக்குன்னா அதுலேயும் பலவீனங்கள் இருக்குது. அப்போ இந்த பின்னணியில் வந்து மக்கள் வந்து புதியவர்களை பாராளுமன்றம் அனுப்பணும் என்று சொல்கிறதுல நியாயம் இருக்குது. ஆனால் அந்த புதியவர்கள் பொறுப்பு கூறக்கூடியவர்களாகவும் ஏற்கனவே இருக்கிற பழைய பாராளுமன்ற உறுப்பினர்களை விட திறமை வாய்ந்தவர்களாகவும் எங்களோட பிரச்சனைகளை கையாளக்கூடிய சட்ட பின்புலம், அதே போல் இந்த அரசியலமைப்பு விவகாரங்கள், அரசியல், சர்வதேச அரசியல், பிராந்திய அரசியல், இந்த அறிவு பின்னணிகளை கொண்டிருக்கிறார்களான்றதை நாங்கள் பார்க்கணும். அதான் மிக பிரச்சனை. என்று சொன்னால் இவ்வளவு காலம் இந்த பல்வேறு வகையான இந்த அரசு இயந்திரத்தின் அழுத்தத்துக்கு மத்தியில் எங்களோட உரிமை கோரிக்கைகளை நாங்கள் தக்க வைத்திருக்கிறதே மிக பெரிய விஷயம். இப்போ பழைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் சொல்கிற மாதிரி இந்த ஒட்டுமொத்த இந்த அரசு இயந்திரத்துக்கு எதிராக எங்களோட உரிமை கோரிக்கைகளையும் எங்களோட இனப்பிரச்சனையும் முன்ன வரைக்கும் நாங்கள் தக்க வச்சிருக்கிறதே அது பழைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் செய்கின்ற ஒரு சாதித்த ஒரு விடயமாக அவர் சொல்கிறார். அதில் நியாயப்பாடும் இருக்குது, இல்லைன்னு சொல்லல. ஆனால் அது போதாது. ஆனால் இந்த பழைய பாராளுமன்ற உறுப்பினர், அதாவது வந்து பழைய கட்சிகளாக இருக்கட்டும், அவர்கள் வந்து இந்த தேசியம் சார்ந்த தமிழ் தேசியம் என்ற கருத்தியலை தமிழ் மக்கள் மத்தியில் விதைக்கவில்லை என்று சொல்லி ஒரு பிரதான குற்றச்சாட்டு ஒன்று இருக்கின்றது. என்ற பெரும்பான்மையான ஆட்களுக்கு தமிழ் தேசியம், இப்போ ஊழல் என்றால் என்னென்று தெரியாத கணக்கு பேர் இருக்கிற மாதிரி தமிழ் தேசியம் என்றால் என்னென்று தெரியாமலே கணக்கு பேர் இருக்கின்றார்கள். இதை விதைக்கிறதுக்கு தமிழ் தேசிய கட்சிகள் தவறிவிட்டன என்று சொல்லியும் ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகின்றது. என்னென்னு சொன்னால் இப்போ தமிழ் தேசியம்ன்றது இலங்கையிலேயே ஒரு உபதேசியவாத கோரிக்கை. அப்போ அந்த தமிழ் தேசியத்துக்குள்ளேயே பொருளாதாரம், உரிமை, இன விடுதலை, சுயாட்சி இப்படியான விஷயங்கள் எல்லாம் இருக்குது. இது காலாகாலமாக இந்த சுதந்திரத்துக்கு பின்னர் இந்த இன முரண்பாடு, இனங்களுக்கு இடையில் விரிசல் ஏற்பட்ட காலப்பகுதியிலேருந்து இது இருக்குது. அப்போ இதை வந்து சரியாக மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கையிலேருந்து கட்சிகள் கொண்டு போய் சேர்க்கவில்லை என்று எந்த தூரத்துக்கு சொல்ல முடியுமன்றது ஒரு பிரச்சனைக்குரிய விஷயம். ஏனென்று சொன்னால் அது ஏற்கனவே மக்கள் மத்தியில் இருக்குது, அது ஏற்கனவே மக்கள் மத்தியில் கொண்டு சேர்த்துட்டு இல்லை. ஏனென்றால் இந்த வரலாற்றை வந்து ஊடுகடத்த வேண்டியது ஒரு முக்கியமான பணியாக இருக்கின்றது. இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கு வந்து வரலாறு என்றால் என்னென்னு தெரியாமல் இருக்கின்றது. தமிழ் மக்கள் எதற்காக போராடினார்கள், என்னத்துக்காக போராடினார், ஊழலுக்கு பின்னால் போறேன்னு சொல்றவர்களுக்கு வந்து தமிழ் மக்கள் எண்ணத்துக்காக இந்த அளவு போராட்டத்தை நடாத்தினார்கள், இதற்காக ஏன் எத்தனை பேர் வந்து உயிர் தியாகம் செய்திருக்கின்றார்கள் என்ற அந்த வரலாறே தெரியாமல் இருக்கின்றது. அது நீங்கள் சொல்வது சரி. அந்த வரலாறு சரியாக கடத்தப்பட வேண்டும் இளைய தலைமுறையினர் மத்தியில். நான் இதில் பிரதானமாக கேட்குற ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று கூற விரும்புகிறேன். என்னன்னு சொல்லி சொன்னால் கட்சிகளில் இருக்கின்ற இப்போ ஒரு தமிழ் கட்சியில் இருக்கின்ற ஒரு பிரதேச சபை உறுப்பினராக இருக்கட்டும், முன்னாள் பிரதேச சபை உறுப்பினராக இருக்கட்டும், இல்லாட்டி வந்து ஒரு உள்ளூராட்சி மன்ற எலெக்ஷனில் வந்து தேர்தலில் போட்டியிட்ட நபராக இருக்கட்டும், அதாவது வந்து கட்சியின் ஒரு அங்கத்துவமாக இருக்கின்றவர்களுக்கு கூட கட்சியின் வரலாறே தெரியாத நிலைமை இருக்கின்றது. அப்போ அப்படியான ஒரு சமூகத்தை உருவாக்கி போட்டு நாங்கள் வந்து மக்கள் வந்து இப்போ கணக்கு பேர் முன்வைக்கின்ற குற்றச்சாட்டையும் அதாவது தான் இருக்கிறது. என்னென்னு சொல்லிச்சுன்னா தமிழ் தேசிய அரசியலை பற்றி மக்கள் புரிதல் இல்லை, அவர்களுக்கு புரிதல் ஒன்றும் காணப்படவில்லைன்னு சொல்லினோம். ஆனால் இந்த கட்சிகள் எவ்வளவு தூரத்துக்கு ஒரு முறையற்ற அரசியலை வந்து போதிக்கின்ற ஒரு முக்கியமான ஒரு பொருளில் இருக்கின்ற கட்சிகள் வந்து தமிழ் கட்சிகள் வந்து தமிழ் மக்களுக்கு இந்த அரசியல் சார்ந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தவில்லையே, தமிழ் தேசியம் சார்ந்த ஒரு கருத்திலே வந்து மக்கள் மத்தியில் விதைக்க இல்லையே. நான் மக்கள் மத்தியில் என்று மட்டும் சொல்லல,
தங்களுடைய கட்சி உறுப்பினர்களுக்கு கூட இதை கேள்வின்னு சொல்லி சொல்கிறேன். இதில் நீங்கள் உங்களுடைய 2 கேள்வி இருக்குது. ஒன்று வந்து இந்த புதிதாக உள்ளூராட்சி மன்றம் மாகாண சபை இதுகளில் போட்டி போடுற மக்கள் பிரதிநிதிகள் அரசியல் என்று அவர்கள் வந்துட்டார்கள் என்றால் எங்களோட வரலாற்றை சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும். முதலாவது தமிழ் மக்களின் வரலாற்றை சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இலங்கையின் அரசியல் வரலாற்றை சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அது ஒரு பிரதானமான விடயம். அதை வந்து அவர்கள் சரியான வகையில் விளங்கி கொண்டு அதற்கு இசைவாக சொல்லிப்பட வேண்டும். அது அவர்களை பொறுத்தது. அப்படி அதை விளங்கி கொள்ளாமல் அதை கற்று அறியாமல் இருக்கிறவர்களை நிராகரிக்கலாம். நாங்களாம் அவர்களை தெரிவு செய்கிறதை நிராகரிக்கலாம். 2வது வந்து கட்சிகள் மட்டுமல்ல, எங்களோட வரலாற்றை நாங்கள் இப்படிப்பட்ட உரிமை கோரிக்கைகளை முன்வைத்து இப்படி பெரிய ஒரு ஆயுத போராட்டத்தை முன்னெடுத்து லட்சக்கணக்கான உயிர்களை தியாகம் செய்து சொத்துக்களை இழந்து பல்வேறு வகையான இழப்புகளை சந்தித்து இன்றைக்கு நாங்கள் அரசியல் ரீதியாக போராடுறோம் என்ற இந்த வரலாற்றை நாங்கள் தனி அரசியல் கட்சிகள் மட்டும் மக்கள் மத்தியில் கொண்டு சேர்க்கணும் என்று இல்லை. இந்த ஏனைய அமைப்புகள் ஏனைய நிறுவனங்களோட தலைவர்கள், புத்திஜீவிகள் இவையெல்லாம் வந்து இந்த வரலாற்றை சரியான முறையில் வந்து இளைஞர் மத்தியில் கடத்தினா தான் என்ன நடக்கும்னு சொன்னால் அந்த கோரிக்கை வந்து நீண்ட காலம் உயிர்ப்புடன் இருக்கும். அது இந்த மகத்துவம் இளைஞர்களுக்கு தெரியும். அது தெரிய வரைக்க தான் இந்த சாதாரணமான இந்த பொருளாதார ரீதியான மாற்றங்கள், இந்த சின்ன சின்ன விடயங்களுக்கெல்லாம் வந்து இளைஞர்கள் ஈடுபட மாட்டார்கள். என்னென்னு சொன்னால் அது ஒரு எந்த ஒரு விஷயமும் ஒரு நிலையானதாக இருக்கணும். பொருளாதார அபிவிருத்தி என்றாலும் அது ஒரு நிலையான பொருளாதார அபிவிருத்தியாக இருக்கணும். ஒரு அரசியல் தீர்வு முயற்சி என்றாலும் அது நீண்ட காலத்துக்கு நிலைத்திருக்கக்கூடிய தீர்வு முயற்சியாக இருக்கணும். இப்போ நீங்கள் வந்து பார்க்கலாம், என்னென்னு சொன்னால் இந்த அரசியல் கட்சிகள் இந்த அமைப்புகள் வந்து எல்லா நாடுகளையும் பார்க்கலாம். அயலில் இருக்கிற அபிவிருத்தி அடைந்து வருகின்ற நாடுகள் எல்லாத்தையும் பார்க்கலாம். மலேசியா, சிங்கப்பூர் ஒரு பலமான அரசியல் கட்டமைப்பு இருக்குது. அங்கே பல்லின சமூகம் இருந்தால் அந்த இனங்களுக்கு இடையில் எந்த விதமான முரண்பாடும் பிணக்குகளும் இல்லை. அப்போ அந்த ஒரு நிலைக்கு மேலே தான் பொருளாதாரத்தை கட்டியெழுப்புகிறார்கள். அதுதான் மிக பிரதானமானது. நாங்கள் பொருளாதாரத்தை கட்டியெழுப்போடு இந்த பிரச்சனையை சீர் செய்வோம் என்று நாங்கள் முற்படக்கூடாது. இதுதான் பிரதானமானது. இந்த அரசியல் தீர்வு முயற்சி, இந்த அரசியல் இந்த இனங்களுக்கு இடையில் முரண்பாடு தீர்க்கப்பட வேண்டும். அதுதான் பிரதானமானது. அது தீர்க்கப்பட்டு நாங்கள் பொருளாதார அபிவிருத்தி ஏற்படுத்துகின்ற போது அது நிலையானதாக இருக்கும். அதை அரசாங்கங்கள் விளங்கிக் கொள்ளும். பொருளாதாரம் என்று கூறும்போது ஒரு கேள்வி ஒன்று தோன்றுகின்றது. என்னென்னு சொல்லினால் இப்போது வந்திருக்கின்ற புதியவர்கள் வந்து புதிய தமிழ் தேசியவாதம் என்ற ஒரு சொற்பிரயோகத்தை வந்து பயன்படுத்துகின்றார்கள். இது வந்து ஒரு அபிவிருத்தியுடன் இணைந்ததாக பயன்படுத்துகின்றார்களா, அல்லது வந்து ஒரு மாயாஜால வாக்குகளை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு மாயாஜால யுக்தியாக பயன்படுத்துகின்றார்களா? அவர்கள் அதை என்ன கோணத்திலே அவர்கள் அதை விளங்கி வைத்திருக்கிறார் என்று தெரியவில்லை. ஏனென்றால் முன்னாள் திருநாவுக்கரசர் அவர்களுடைய எழுதிய ஒரு நூலில் வந்து அவர் குறிப்பிட்டிருக்கின்றார், புதிய தேசியவாதம் என்பதற்கு வரவிலக்கணம் கொடுத்திருக்கின்றார் என்று சொல்லி சொன்னால் மேலாதிக்கத்துக்கு உட்படாது இருக்கிறதுக்கான ஒரு தற்காப்பு தேசியவாதம் என்ற அடிப்படையில் வந்து அவர் அந்த கருத்தினை முன்வைத்திருக்கின்றார். ஆனால் தமிழ் தேசியவாதம் என்றதுக்குள்ளேயே இந்த பொருளாதார பாதுகாப்பு என்பதெல்லாம் உள்ளடங்கப்படும் என்ற காரணத்தால் நாங்கள் வந்து ஒரு புதிய தமிழ் தேசியவாதம் என்ற சொற்பிரயோகத்தை மக்கள் மத்தியில் விதைக்கிறது சரியானதாக இருக்குமான்னு நான் கேட்குறேன். இல்லை, என்னென்னு சொன்னால் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த தேசியவாதம் என்பதே இன்னும் ஒரு பெரிய தேசியவாதம், ஒரு சிறிய தேசியவாதத்தை கோரி நிற்கின்ற இனத்தின் மீது பொருளாதார ரீதியில், அரசியல் ரீதியில், கலாச்சார ரீதியில், மத ரீதியில் வந்து அடக்குமுறைகளை பிரயோகிக்கின்ற பொழுதுதான் இந்த உபதேசியவாதம் தோற்றம் பெறுகின்றது. பிரதான தேசியவாதத்துக்கு எதிராக உபதேசியவாதம் தோற்றம் பெறுகின்றது. அப்போ இந்த உபதேசியவாதம் இந்த அடக்குமுறைகள் இப்படியான செயற்பாடுகள் இருக்கும் வரைக்கும் மிக வீரியமாக தொழிற்பட்டு கொண்டு இருக்கும். இந்த அடக்குமுறைகள் அதுகள் குறைஞ்சு கொண்டு போய்க்க இந்த உபதேசியவாதத்தின் செயற்பாடுகளும் அந்த 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 வேகமாக செயற்படுற தன்மையும் குறைந்து கொண்டு போகும். அப்போ இலங்கை தேசியவாதம் வளர்ச்சி அடைந்தால் இந்த உபதேசியவாதம் குறைவடையும். இலங்கை தேசியவாதம், அதாவது வந்து இலங்கை பௌத்த தேசியவாதம், இலங்கை சிங்கள தேசியவாதம் வளர்ச்சி அடைந்து கொண்டு போனால் அதுக்கு இணைவாக இதுவும் உத்வேகத்துடன் தொழிற்படும். இலங்கை தேசியவாதம், இந்த பௌத்தவாதம், இந்த சிங்களவாதம் குறைவடைஞ்சு வந்தால் இந்த தமிழ் தேசியவாதம் குறைவடைந்து வரும். ஒரு வேகமாக செயற்படுற தன்மை இருக்காது. என்னென்னு சொன்னால் எங்கேயும் ஒரு பொருளாதார ரீதியாக, அரசியல் ரீதியாக ஒரு அடக்குமுறை வரைக்க தான் அதுக்கு எதிராக தொழிற்படுவார்கள். அடக்குமுறை இல்லை என்று சொன்னால் அதுன்ற தன்மை குறைஞ்சிடும்.
சரி, அப்போ இந்த நவீன தேசியவாதம் என்று இந்த அதை பொருளாதாரத்தோட தொடர்புபடுத்தி சொல்கிறது, நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மக்களின் விரக்தி, இந்த மக்கள் கலப்படைந்த பின்னணியில் இந்த தேசியவாதத்தை ஒரு பொருளாதார உலாம் பூசி அதற்கூடாக தாங்கள் வாக்குகளை பெற்றுக்கொள்ளலாம் அல்லது இந்த அரசியல் நலன்களை பெற்றுக்கொள்ளலாம் என்றதுக்கு முயற்சியே தவிர, தேசியவாதம் என்பது அது ஒரு இனத்துக்குறித்துடையது. அந்த இனம் இன்னொரு தேசியவாதத்தால் பாதிப்புக்குள்ளாக்கிக்க அது தன் தேசியவாதத்தை நிலைநிறுத்தும், அதுக்காக போராடும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. முன்னர் தமிழ் தரப்பினர் இந்திய மத்திய அரசோட ஒரு நெருக்கமான ஒரு உறவினை பின்பற்றியிருந்தார்கள். இப்போது தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் கூட தமிழ்நாட்டு அரசாங்கத்துடன் கூட தமிழ் மக்களுக்கு ஒரு இலங்கை தமிழ் மக்களுக்கு ஒரு நெருக்கப்பாடு காணப்படாத ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றது. எதிர்வரும் காலத்தில் இதை எவ்வாறு கட்டமைக்க வேண்டும் என நீங்கள் சிந்திக்கின்றீர்கள்? அப்போ இந்தியாவின் வெளியுறவு கொள்கை இலங்கை சுதந்திரம் அடைந்ததன் பின்னர் இலங்கையை பொறுத்த வரைக்கும் சிறுபான்மையினருக்கு சார்புடையதாகத்தான் இருந்தது. இந்தியாவின் வெளியுறவு கொள்கை அது இந்த ராஜீவ்காந்தியின் அசாசினேஷன், இந்த அரசியல் படுகொலை என்று சொல்லப்படுற அதுக்கு பிறகு இந்திய அரசாங்கம் தன் வெளியுறவு கொள்கையை மாற்றுது. அதாவது இலங்கை சார்பானதாகவும் இலங்கையின் உள் விவகாரங்களில் ஒரு 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 கட்டத்துக்கு மேலே தான் தலையிடுவதில்லை என்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு வருகிறது. இது ஒரு காரணம். ரெண்டாவது, அதுக்கு பின்னர் இந்த மீனவர் விவகாரம், அதாவது இந்திய மீனவர்கள், தமிழ்நாட்டின் இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்பரப்பில் மீன்பிடியில் ஈடுபடுகின்றமையினால வடக்கில் இருக்கிற மீனவர்களும் அதன் அரசியல் தலைவர்களும் இதுக்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கிறத பின்னணியில் தமிழ்நாட்டுக்கும் இலங்கையில் இருக்கிற தமிழர்களுக்கும் இடையில் சின்ன விரிசல் இருக்குது. இந்த மீன்பிடி விவகாரம் சரியாக கையாளப்படாமையினால். அப்போ இதுக்கு பின்னாலே என்ன வகையான அரசியல் இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். ஏன்னு சொன்னால் அவர்கள் எல்லையை தாண்டி மீன்பிடியில் ஈடுபடுகின்றார்கள், அவரை தடுக்கிறதுக்கு இலங்கை அரசாங்கம் தவறுகின்றது. ஏன்னா அப்போ அந்த தவறுகின்ற செயற்பாடு திட்டமிட்டு நடக்குதா இல்லையான்னு சொல்லி நாங்கள் ஆராயோம். அப்படி இல்லாமல் இந்த முரண்பாடை தொடர்ச்சியாக வச்சிருப்பதன் ஊடாக தமிழ்நாட்டிலேருந்து எங்களுக்கு வடக்கு கிழக்கு தமிழர்களுக்கு கிடைக்கிற அந்த ஆதரவை குறைக்க வேண்டுமென்று நினைக்கிறார்களோ தெரியாது, அரசியல் காரணங்கள் இருக்கும்னு தெரியா. அப்போ இந்த மீனவர் விவகாரம், இந்த எல்லை தாண்டி மீன் பிடிக்கிறதும் வட மாகாணத்தை சேர்ந்த மீனவர்கள் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற இந்த முரண்நிலைகள் இந்தியாவுக்கும் தமிழர்களுக்கும் இடையில் இடைவெளியை ஏற்படுத்துது, இல்லை என்று சொல்ல முடியாது. ஆனால் நாங்கள் ஒரு பிராந்தியத்தில் இந்தியா ஒரு பிரதானமான பொருளாதார ரீதியாக வளர்ச்சி அடைந்து வருகின்ற நாடுன்றதன் அடிப்படையில் எங்களுக்கு மிக அண்மையில் இருக்கிற நேபர் அயல் நாடு என்றதன் அடிப்படையில் நாங்கள் இந்தியாவோட ஒரு நட்புறவை பேண வேண்டும் என்பது மிக அடிப்படையானது. ஆனால் அந்த நட்புறவு எங்களோட உரிமை கோரிக்கையையும் எங்களோட சமஷ்டி அடிப்படையிலான தீர்வையும் நீர்த்து போக செய்யாமல் பார்த்து கொள்வதும் எங்களோட தமிழ் பிரதிநிதிகளின் பிரதானமான கடமை. சரி, இப்போ என்னென்னு சொன்ன இந்தியாவிலேயும் அந்த தமிழ்நாடு இந்த மாநில அமைப்பிலான அரசாங்க முறை இருக்கிறது போது இந்தியா இந்த எந்த தூரத்துக்கு எங்களுக்கு சமஷ்டிக்கு ஆதரவளிக்கும் என்ற ஒரு கேள்வி இருக்குது. அப்போ அந்த விவகாரங்களையெல்லாம் நாங்கள் ஒரு புத்திஜீவித்தனமாக கையாண்டு இந்தியாவையும் கையாண்டு நாங்கள் எங்களுடைய உரிமைகளை வென்றெடுக்க வேண்டும். ஒரு மூன்றாவது தரப்பு என்னென்னு சொன்னால் இப்போ இந்த நீங்கள் இந்த கேள்வி கேட்டபடியே நான் சொல்கிறேன், இந்த எங்களுடைய இனப்பிரச்சனை அரசியல் அமைப்பினூடாக மட்டும் தீர்க்கக்கூடாது. என்னென்னு சொன்னால் இப்போ ஒரு அரசியல் அமைப்பு புதுசாக உருவாக்கினா பிறகு அதை விட்டுட்டு இன்னொரு அரசியல் அமைப்பு புதுசாக உருவாக்கலாம். அப்போ அந்த அரசியலமைப்பு முயற்சிக்கு முன்னர் இலங்கைக்கு இனப்பிரச்சனைக்கான தீர்வு உடன்படிக்கை ஒன்று செய்யப்பட வேண்டும். ஒரு தீர்வு, இப்போ உதாரணமாக இந்த இலங்கை இந்திய உடன்படிக்கை மாதிரி இலங்கை சிங்கள தரப்புக்கும் தமிழ் தரப்புக்கும் இடையில் மூன்றாவது தரப்பு ஒன்று மத்தியஸ்தோடு உடன்படிக்கை ஒன்று செய்யப்பட வேண்டும். அந்த உடன்படிக்கை எந்த அரசியலமைப்பு வந்தாலும் இலங்கையில் உள்ள சிறுபான்மையினங்களது அரசியல் உரிமைகளும் அவர்களது ஏனைய அரசியல் பொருளாதார சிவில் உரிமைகளும் உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் ஒரு தீர்வு திட்டத்தை நாங்கள் உறுதி செய்த பிறகு அதை நிலையானதாக வச்சிருக்கோம். அப்போ மீண்டும் ஒரு 13ஆம் சீர்திருத்தத்தை போன்ற ஒரு புதிய ஒரு
இல்லை இல்லை, அது நான் சீர்திருத்த அரசியல் ஜாப்புக்கு வர சீர்திருத்தத்தை சொல்லவில்லை. ஒரு நிலையான தீர்வு திட்டம், ஒரு தீர்வு உடன்படிக்கை, ஒரு தீர்வு உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கையில் வந்து தமிழ் தரப்பும் சிங்கள அரசாங்கமும் தமிழ் தரப்பும் அதே மாதிரி ஒரு மூன்றாவது தரப்பு, அது இந்தியாவோ அமெரிக்காவோ ஒரு மூன்றாவது தரப்பு அதில் தலைவர் செய்து ஒரு உடன்படிக்கை எங்களுக்குள்ளே மேற்கொள்ளணும். அந்த உடன்படிக்கையினை மையமாக கொண்டு தான் அரசியலமைப்பு உருவாக்குவோம். என்னென்னு சொன்னால், இப்போ அரசியலமைப்பை மட்டும் உருவாக்கினா பிறகு இந்த அரசியலமைப்பு கொண்டு வர திருத்தங்களினூடாக இந்த அதிகாரங்களை நீர்த்து போக செய்யலாம், மீளவும் மத்திய அரசாங்கம் எடுத்துக்கொள்ளலாம். அப்போ இந்த நிலைமை இருக்கக்கூடாதுன்னு சொன்னால் எங்களுக்கு அடிப்படையில் முதல் ஒரு இனப்பிரச்சனைங்கன்னா தீர்வு உடன்படிக்கை உண்டு, மூன்றாம் தரப்பு மத்தியஸ்தோட உருவாக்கப்பட வேண்டும். அதுக்கு என்னென்ன விடயங்களை செய்ய வேண்டும் என்று புதிதாக பாராளுமன்றம் செல்ல உள்ள இந்த பாராளுமன்ற பிரதிநிதிகளால் இதை சிந்திக்கணும். இதை சிந்தித்து இந்த வருகிற 5 வருடங்களில் இவர்கள் கணிசமான முன்னேற்றத்தை அரசியல் பிரச்சனையிலும் பொருளாதார பிரச்சனையிலையும் பொருளாதார முன்னேற்றங்களிலையும் ஏற்படுத்த தவறுவார்களாக இருந்தால் அடுத்து வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் தேசிய கட்சிகளின் வலு வடக்கு கிழக்கில் மிக பிரதானமாக இருக்கும். அந்த அவர்களுடைய தாக்கத்தினை வடகிழக்கு தடுக்கிறதுக்கான வாய்ப்பு மிக மிக குறைவாக போயிடும். இதை வந்து தமிழ் பிரதிநிதிகள் கருத்தில் கொண்டு எதிர்வருகின்ற அந்த 5 வருடங்களை மிக கவனமாக கையாளணும், அரசியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும். அப்படி இல்லாட்டிக்கு நாங்கள் பிரதான தேசியவாதத்துக்கு அகப்பட்டு எங்களுடைய உபதேசியவாத கோரிக்கை வந்து நீத்து போகிறதுக்கும் வாய்ப்புள்ளது. ஐநா மனித உரிமை பேரவையுடன் எதிர்நிலையான ஒரு நிலைப்பாட்டை வந்து தேசிய மக்கள் சக்தியும் எடுத்திருக்கின்றது. இதை எப்படி கையாளலாம் என்று நீங்கள் சிந்திக்கின்றீர்கள்? இப்போ என்னென்னு சொன்னால், ஜேவிபி தேசிய மக்கள் சக்தி என்று சொல்கிற ஜேவிபி இந்த ஐக்கிய நாடுகள் சபையின் தீர்மானங்களை, இந்த உடன்படிக்கைகளில் இந்த தீர்மானத்துக்கு தான் உடன்படவில்லை என்று அறிவிச்சிருக்கிற விஷயம் என்னை பொறுத்தவரை எனக்கு புதிய விஷயம் இல்லை. என்னென்னு சொன்னால், இந்த யுத்தத்தை நடத்திய தரப்பே அவர்கள் தான். மஹிந்த ராஜபக்சவுக்கு வந்து நிபந்தனையற்ற ஆதரவை வழங்கி யுத்தத்தை மிக மோசமாக முன்னெடுக்கிறதுக்கு ஆதரவு வழங்கியதே அவர்கள் தான். அதே மாதிரி இந்த பொருளாதார நெருக்கடியை உணர்ந்ததன் பின்னாலே இந்த டிஃபென்ஸுக்கு இவ்வளவு நிதி ஒதுக்கித்தான் இந்த பொருளாதார நெருக்கடி வந்ததுக்கு ஒரு பிரதானமான காரணம்னு தெரிஞ்சும் இந்த இராணுவத்துக்கான சலுகைகள் அவர்களுக்குரிய வாய்ப்புகளை குறைக்கிறதுக்கு ஜனாதிபதி இன்று வரைக்கும் தயாரில்லை. அப்போ இத்தகைய ஒரு பின்னணியில் தன்னை இராணுவம் பிழை செய்துள்ளதுன்றதை அவர் ஒத்துக்கொள்ள மாட்டார். அப்போ இதில் நல்லிணக்கம் ஒரு பெரிய கேள்விக்குள்ளாகுது. அப்போ அவர் வந்து இந்த ஐக்கிய நாடு சபையின் தீர்மானத்தை நிராகரிக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் அது புதிய விஷயம் இல்லை. ஆனால் இந்த தேசிய மக்கள் சக்தியை ஆதரிக்கணும் என்ற தரப்புக்கு நேரம் புது விஷயமாக இருக்கலாம். எங்களுக்கு இது புது விஷயம் இல்லை என்று சொன்னால் அதுதான் அவர்களுடைய ஸ்டாண்ட். அப்போவிலேருந்து அதுதான் அவர்களுடைய ஸ்டாண்ட். கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் இந்த ஜனாதிபதி எலெக்ஷன் வெண்டா பிறகு தங்களுடைய உண்மையான முகத்தை காட்ட துவங்குகிறார்கள். இந்த பயங்கரவாத தடை சட்டம் தொடர்பாக, இந்த ஐக்கிய நாடுகள் சபையின் தீர்மானம் தொடர்பாக, இந்த இராணுவத்துக்கான நிதி ஒதுக்கீடுகள் அல்ல இந்த இராணுவத்துக்கான சலுகைகளை குறைக்கிறதுக்கு முன்வராமை தொடர்பாக இப்படியான விஷயங்களை பார்க்கின்ற போது எங்களுக்கு தெரியுது இது வந்து ஒரு மக்கள் எதிர்பார்க்குற மாதிரியான ஒரு அரசாங்க செயற்பாடுகளாக சிறுபான்மையினர் தொடர்பாக இருக்குமான்ற என்னென்னு சொன்னால், இன்னொரு விஷயம் இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பாக அது விசாரிக்கப்பட வேண்டும். அது யார் செய்தார்கள் என்று உண்மை கண்டறியப்பட வேண்டும். செய்தவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டும். அதில் எந்த விதமான சமரசத்துக்கும் இடமில்லை என்று சொல்லி நிற்கிற பிரசிடென்ட் அதே மக்கள், அது சிங்கள மக்கள், இங்கால அதே தமிழ் மக்கள் தங்களோட பிள்ளைகளை காணாமல் செய்யப்பட்ட இராணுவத்துக்கு எதிராக விசாரணை செய்யவும் தயாரில்லை. பிள்ளைகளை கொண்டே இராணுவ தளபதிகளிடம் கொடுத்த தாய்மார் கேட்கிறார்கள், எங்களோட பிள்ளைகள் எங்கே என்று. பிள்ளைகளுக்கு என்ன நடந்தவன்னு சொல்லி அவையில் தெரியணும்னு சொல்கிறார். இந்த யுத்த குற்றங்கள் நடந்திருக்கின்றது, மனித உரிமை மீறல்கள் நடந்திருக்கின்றது. இதை விசாரிக்கிறதுக்கு அவர்கள் தயாரில்லை என்று சொன்னால் இதிலிருந்து எங்களுக்கு தெரிகிறது ஒரு இனத்துக்கு ஒரு வகையான நீதியும் இன்னொரு இனத்துக்கு இன்னொரு வகையான நீதியும் ஒரு பாரபட்சமாக நடத்தப்படுகிறன்றது எங்களுக்கு தெரியுது. அப்போ இந்த பாரபட்சம் இல்லாமல் ஈஸ்டர் குண்டு தாக்குதலோடு தொடர்புடையவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். அதன் யார் தாக்குதலை செய்தார்கள்ன்றது மக்கள் கண்டறிய வேண்டும். அது எந்த அளத்துக்கு முக்கியமானதோ அதே மாதிரி இந்த காணாமல் போன ஒரு பெற்றோர்
யுத்த குற்றங்கள், மனித உரிமை மீறல்கள், இதை யார் செய்தார்கள், என்னத்துக்காக செய்தார்கள்ன்றதை அறிகிறதுக்கு தமிழ் மக்களாகி எங்களுக்கும் உரிமை இருக்குது. அதையும் எங்களுக்கு இந்த அரசாங்கம் செய்ய வேண்டும். அது ஒரு பிழையான எதிர்பார்ப்பு இல்லை. அப்போ இதில் ஒரு 2 வகையாக அரசாங்கம் நடந்து கொள்ளுமா இருந்தால் நாங்கள் எப்படி இந்த அரசாங்கத்தை எதிர்காலத்தில் நம்ப முடியும் என்ற ஒரு கேள்வி மேலெழுகின்றது. அப்போ அந்த வகையில் நாங்கள் ஒரு விஷயத்தை இவ்வளவு நேரம் கலந்துரையாடலிருந்து பெற்றுக்கொள்ளாமல் நினைக்கின்றேன். இலங்கையை இலங்கையர் என்ற உணர்வை, அதாவது இலங்கை தேசியவாத உணர்வு என்பதை தேசிய மக்கள் சக்தி வளர்க்கப் போவது இல்லை என்றதை முடிவை பெற்றுக்கொள்ளாமல் நினைக்கின்றேன். அதே நேரத்தில் தமிழ் மக்கள் இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமும் ஒரு ஊழல் அரசாங்கமாக, அதாவது அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்கின்ற என்ற அடிப்படையில் ஒரு ஊழல் மிக்க அரசாங்கமாகத்தான் காணப்பட போகின்ற என்று ஒரு முடிவுக்கு வரலாம்னு நினைக்கின்றேன். இல்லை, இவர்கள் இந்த லஞ்ச ஊழலில் ஈடுபடுவார்களான்றது இல்லை, அதிகார துஷ்பிரயோகம் என்ற அடிப்படையில் ஒரு ஊழல் அது எனக்கு என்னன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஒரு பிரஜைகளை பாரபட்சமாக இவர்கள் நடத்துறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. அதுக்குரிய அறிகுறிகளே இப்போ தென்படுகுது. ஆனால் இப்போ ஒரு 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 முரண்பாடு, ஒரு உள்நாட்டு யுத்தம் நடந்ததன் பின்னர் இனங்களுக்கு இடையில் ஒரு நல்லிணக்கம் ஏற்படணுமெண்டா மிக பிரதானமானது உண்மைகள் கண்டறியப்பட வேண்டும். உண்மைகள் கண்டறியப்பட வேண்டும். அதே மாதிரி பெரும்பான்மை இனத்தவர்களும் சில விட்டுக் கொடுப்புகளை செய்ய வேண்டும். சிறுபான்மை இனத்தவர்களும் சில விட்டுக் கொடுப்புகளை செய்ய வேண்டும். நாங்கள் சில விட்டுக் கொடுப்புகளை செய்திருக்கிறோம். நாங்கள் இப்போ தமிழீழ கோரிக்கையிலேயே கைவிட்டுட்டோம். ஏன்னா தமிழீழ கோரிக்கையை கைவிட்டுட்டு சமஷ்டி அடிப்படையில் என்ற தீர்வுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். அப்போ அவர்களும் சில விட்டுக் கொடுப்புகளை செய்து வரும்போது தான் ஒரு நல்லிணக்கம் பெறும். அந்த நல்லிணக்கத்தின் மீது தான் நாங்கள் ஒரு பொருளாதார வளர்ச்சியாக இருந்தாலும் சரி, அரசியல் வளர்ச்சியாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு லஞ்ச ஊழலற்ற ஒரு வினைத்திறனான பொது நிர்வாக கட்டமைப்பேனும் கட்டியமைக்க முடியும். இந்த விஷயத்தை அரசாங்கம் விளங்கிக் கொள்ள தவறுமாயின் இந்த அரசாங்கமும் மக்களுக்குரிய ஒரு ஏமாற்றமாகத்தான் நீண்ட காலத்தில் அமையும்னு நினைக்கிறேன். ஆனால் அப்படி இல்லை, இந்த பொருளாதார நெருக்கடிக்கு பின்னர் அவர்கள் ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொண்டுள்ளார்கள். முன்மாதிரியான செயற்பாடுகளை முன்னெடுக்க போகிறார்கள். சிறுபான்மையினருக்கு இந்த பிரச்சனைகளை தீர்க்க போகிறார்கள். அவர்களையும் சமத்துவமாக மதிக்க போகிறார்கள் என்ற நிலை வந்தால் அது சந்தோஷம். அது சந்தோஷமான விஷயம். அதை தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகளும் ஆதரிப்பார்கள், வரவேற்பார்கள். இவ்வளவு நேரம் உங்களுடைய பெருமதியான நேரத்தை ஒதுக்கி எமது கலைகளுக்கு வருகை தந்து எமது கேள்விகளுக்கு பதிலளித்தமைக்கு நன்றி. தொடர்ச்சியாக நடைபெற்று முடிந்த 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் சிறப்பு நேரலையுடன் இணைந்திருப்போம்.